ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 368வது திருநாமம் ஓம் ஈசானாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நாமம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரபலமான நாமம். அவருக்கு ஒரு 5 முகம் அப்படின்னு முன்னாலேயே பார்த்துருக்கோம். பஞ்சானனன் அப்படின்னு. அதில் சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் அப்படிங்கிற 5 முகம் அப்படிங்கிறதுலேயும் ஒரு பொருள். ஆனால் இந்த இடத்துல ஈசானன் அப்படின்னாக்க எல்லா நடவடிக்கைகளையும் பார்த்து நடத்துகிறவர் அப்படின்னு அர்த்தம். என்ன எல்லா நடவடிக்கையும் பார்த்து நடத்துகிறவர்? எத்தனை ஜீவராசிகள் இருக்குது, இத்தனை உயிரினங்கள்லையும் அதுக்குன்னு ஏதோ ஒரு வேலை செய்கிறது. அது எப்படி செய்கிறது அப்படின்னா, அதை ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுருக்கணுமே. அது இஷ்டத்துக்கு தாம்பாட்டுக்கு இருந்துட்டு வேலை செஞ்சுருந்து அப்படின்னா அது ஒரே கலைபரமாக ஆகிடும். யாருக்கும் ஒரு அமைதி இல்லாத போயிடும். ஸோ அதனால் ஒருத்தர் செய்கிற வேலை இன்னொருத்தருக்கு ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தானே ஒரு சமுதாயம் அப்படின்னு இருந்துருத்தினாலே, ஒரு உலகம் அப்படின்னா அது சீராக இயங்கணும். அந்தந்த வேலை கரெக்டாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி எல்லா ஜீவராசிகளையும் ஒரு கட்டுப்பாடோட இயக்கிறர். அதை பார்த்து எல்லாத்தையும் பார்த்து நடத்துகிறவராக இருக்கார். அதனால இவருக்கு ஈசானன் அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு நிர்வாகத்தில் ஒரு பெரிய தலைவராக இருக்கார் அப்படின்னா, ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு முதல் காரியம் என்ன அப்படின்னா, தனக்கு கீழே என்னென்ன நடக்கிறதோ எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்கிறதா அப்படின்னு மேனேஜ் பண்ணும். அதனால தானே மேனேஜர் அப்படின்லாம் சொல்லும் இல்லையா? மேனேஜ் பண்ணுறதுனால, நிர்வகிக்கிறதுனால அந்த நிர்வாகத்திறமை ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா பலவிதப்பட்ட மனுஷர்களை வச்சுருக்கோம். அதுவும் இவருக்கு கேட்கவே வேண்டாம். பலவிதப்பட்ட மனுஷர்கள் மட்டும் இல்லை, பலவிதப்பட்ட ஜீவராசிகள். அதில் துஷ்ட மிருகங்களும் இருக்குது, ரொம்ப சாதுக்களும் இருக்குது, எல்லாம் கலந்துருக்கு. இது இத்தனையும் ஒரு ஒழுங்கு முறையில் அது பாட்டுக்கு வேலையை பார்த்துன்னு ஒழுங்காக இயக்கிறாப்பில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஒரு சக்தி வேணும். அதனால் இவர் ஈசானனாக இருக்கார். அப்படி எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாடோடு இயக்கிறார். இதுலேருந்து நமக்கு குறிப்பாக இன்னொன்று தெரியுறது, நாம் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுருந்தா கூட இதை யாரோ ஒருத்தர் பார்த்துட்டுருக்கார், அதை நம்மளை நோட் பண்ணின்னு இருக்கார் அப்படிங்கிறது தெரியுறது. இதுலேருந்து நம்ம கொஞ்சம் விலகினோம் அப்படின்னா அங்கேருந்து உடனே நமக்கு வந்துடும், ஒழுங்கா பண்ணு அப்படின்னு, இது சரியில்லை, இது சரியாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு நம்மளை வழிப்படுத்துறதுக்கு அந்த சக்தியும் அவளுக்கு இருக்குது அப்படின்னு தெரியுது. அதனால் நாம் எங்கேயோ ஏதோ கதவை சாத்தின்னு நம்ம ஏதோ பண்ணுறோம் அப்படின்னா தப்பு பண்ணுறோம். இல்லை, இது பண்ணுறது முதற்கொண்டு இல்லை, உள்ளுக்குள்ளே நினைக்கிறதுலேருந்து. இதுக்கு உள்ளுரை பொருள் என்ன அப்படின்னா, இவர் எல்லாத்தையும் வெளியில் நடக்கிற காரியத்தெல்லாம் மட்டும் பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்காக போகிறாப்பில் பண்ணுறாருன்னு மட்டும் இல்லை, எண்ணத்துலேருந்து. ஏன்னா திருகரணம் அப்படின்னு முக்கரணம்னு சொல்லுமே, மனம் மொழி மெய் அப்படின்னு வெளியில் நடக்கிற காரியத்துக்கு அத்தனைக்கும் மூலம் எங்கேருந்து அப்படின்னர் உள்ளுக்குள்ளே மனசில் தோன்ற எண்ணம் தான். மனசில் எண்ணம் எது தோன்றதோ அதை வாயால் சொல்கிறோம், அதை கையால் செய்கிறோம். அப்போ கையால் செய்கிறதெல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னா வாயால் பேசுகிறது ஒழுங்காக இருக்கணும், அது உள்ளுக்குள்ளே எண்ணம் ஒழுங்காக இருக்கணும். அப்போ உள்ளேந்து ஆரம்பித்து நம்மளோட எண்ணத்தில் நம்ம மனசுக்குள்ளே ஏதான் நினச்சா கூட அதையும் கண்ட்ரோல் பண்ணுவார். அதுக்கும் அவருக்கு தெரியும். நம்ம சொல்லி தான் தெரியணும், இல்லை நம்ம ரகசியமாக நினச்சுன்னுட்டோம் அப்படின்னு ரகசியமாக பண்ணிட்டோன்னே நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்கு மேலே தானே நம்ம ரகசியமாக நினச்சிக்கிறத யாருக்கு தெரிய போகிறதுன்னு இருப்போம். ஆனால் அப்படி இல்லை, இவர் எல்லாத்தையும் நிர்வகிக்கிறார், எல்லாத்தையும் பார்த்து நடத்துகிறார். அதனாலேயே என்ன பண்ணிடுத்து 369வது திருநாமம் ஓம் ஈஸ்வராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பழகின வார்த்தை தான். கடவுள், பரம்பொருள் அப்படின்லாம் சொல்கிறோமே,
அதுதான் ஈஸ்வரன். ஈஸ்வரன் இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அனைத்து செல்வங்களும் உடையவர்னு அர்த்தம். அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு டெஃபனேஷனே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவருக்கு என்னென்னலாம் இருக்கணுங்கிற அடக்கி ஆடுற ஆளுமை இருக்கணும், எல்லா பொருட்செல்வம் நிரம்பினராக இருக்கணும், அருட்செல்வம் நிரம்பினவராக இருக்கணும், அறிவு நிரம்பினவராக இருக்கணும். இத்தனையும் இருக்கிறது தான் ஈஸ்வரத்தன்மை அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதனால் இவர் என்ன ஈஸ்வரனாக இருக்கிறதுனால, அனைத்திலும் வியாபிச்சிருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்து நடத்த முடியறது இல்லையா? இவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு இடத்துல கைலாசத்தில் உட்காந்துருக்கார், நான் எங்கேயோ என் ஊரில் காரியம் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி தோணும் அவருக்கு? எப்படி தெரியும் அப்படின்னு? அதுக்கு ஏதான கேமராமேனா சிசிடிவி வச்சுருக்காரா? எப்படி பார்த்து இவர் நடத்துவார்? அதனால தான் அடுத்த நாமம் சொல்லிடுத்து, எல்லாத்தையும் உள்ளுரை பொருளாக இவர் இருக்கிறதுனால, இவரோட சக்தினாலேயே எல்லாரும் எல்லா இயக்கங்களும் நடைபெறத்தினால இவர் ஈஸ்வரனாக இருக்கார். அதனால் ஈசானனாக இருக்கார், ஈஸ்வரனாக இருக்கார் அப்படின்னு இந்த 2 திருநாமங்களும் சொல்கிறது. இதை பார்க்கறதே நமக்கு அந்த தியாகராஜரோட லீலை தான் ஞாபகம் வருது. அதில் திருவாரூரில் தியாகராஜர் இருக்கார் இல்லையா, அவரோட லீலைகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அது சோழ தேசம். அந்த சோழ நாட்டில் சோழ மன்னர்கள் இருக்கார். எல்லோரும் மனுநீதி சோழன்லேருந்து எல்லாரும் அங்கே தானே ஒரு காலத்தில் சோழ நாட்டுக்கு தலைநகரம் திருவாரூர் தான், ஆரூர் தான் இருந்திருக்குன்னு தெரியறது. அப்படி அங்கே சோழர்கள் இருக்கிறதே எப்பொழுதுமே ஒரு ராஜான்னா அவர்களுக்கு பகைவர்களும் இருப்பா. அதில் குறிப்பாக குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிற்றரசர்கள், இவாளுக்கெல்லாம் ரொம்பவே அவர் மேலே ஒரு கோபம் இருக்கும், அவர் மேலே பொறாமை இருக்கும். ஆனால் நேருக்கு நேர் மோத முடியாது. ஏன்னா இவர்கள்லாம் சிற்றரசரசு, அவர் பேரரசராக இருக்கார், மோதுறது கஷ்டம். அதனால என்ன பண்ணினாரோ அப்படின்னா, இந்த சிற்றரசர்களாமல் எல்லாரும் தியாகராஜர்கிட்ட பக்தி உள்ளவர்கள் தான். இவர்கள்லாம் என்ன பண்ணினா சேர்ந்துன்னு சில பேர்லாம் சேர்ந்துட்டு எப்படியான இந்த சோழனை நாம் விலக்கிடணும், இவரோட பவரை எடுத்துடணும், இவரை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணினா. இதை பிளான் பண்ணிவிட்டு இவர்கள் பாட்டுக்கு செயல் திட்டம் தீட்டி பண்ண வேண்டியதானே. என்ன தெரியுமா அப்படின்னா, நேர கோவிலுக்கு போய் தியாகராஜர்கிட்ட எல்லாரும் நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட பூஜை பண்ணி வேண்டிண்டா. என்ன வேண்டிண்டான்னார், இது மாதிரி சோழனை நாங்கள் அழிக்க போகிறோம், அதுக்கு எங்களுக்கு நீ துணையாக இருந்து அருள் செய்யணும்னு. போருமா? இனிமேல் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு பிரார்த்தனைக்கு அப்படின்னா அவர்கள் அவளோட எது விருப்பமோ எது வேணுமோ அதை தானே போய் கேட்க போகிறோம். இப்படி வேண்டிண்டா அதுக்கு நியாயம் வேறு சொல்கிறா. அவன் என்னென்ன வேறு, நீ எல்லாருக்கும் பொது, உனக்கு இவன் அவன்னு பாகுபாடு கிடையாது. அதனால் அவர்கள் பக்தர்கள் வேண்டியிருக்கிறதையும் நீ நிறைவேற்றி கொடுக்கணும், எங்களை மாதிரி இருக்கிறவா வேண்டிக்கிறதையும் நீ நிறைவேற்றி தான் கொடுத்தாகணும். ஏன்னா உனக்கு நீ நடுநிலையில் இருக்கிறதுனால, உனக்கு எல்லாரும் பொதுவாக இருக்கிறதுனால எங்களோட வேண்டுதலையும் நிறைவேற்ற வேண்டியது உன்னோட பொறுப்பு. அதனால் நாங்கள் ஏதோ பண்ண போகிறோம், அதுக்கு நீ அருள் செய்யணும் அப்படின்னு தியாகராஜர்கிட்ட வேண்டிண்டு இவாளெலாம் என்ன பண்ணினா, சோழராஜா எப்பொழுதும் தரிசனம் பண்ணுறதுக்கு வருவார். தியாகராஜாவை தரிசனம் பண்ண வர வழியில் ஒரு வனம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல என்ன பண்ணால் பெரிசா பள்ளம் தோண்டி வச்சுருந்தா. குழி பறிக்கிறது பின்னால் உட்காந்து குழி பறிக்கிறது அப்படின்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் நமக்கு நிஜமாகவே நடந்ததை வச்சுன்னு தான் இது மாதிரி பழமொழியெல்லாம் வருது. பெரிய குழியை தோண்டி வச்சுருந்தா, இதுக்கு ரெடி பண்ணின்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணினார் தியாகராஜர், ஒரு பெரிய ஜோதிடர், பிரபல ஜோதிஷர் மாதிரி அங்கே வந்தார். வந்து இந்த சிற்றரசர்கள்ட்டெல்லாம் சொன்னார், இவ்வாறு இப்போ நேரங்காலம் சரியில்லை, கோள்கள்லாம் சரியில்லை, நாள் சரியில்லை, அதனால் நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணினேன்னா இது உங்களுக்கே வினையாக முடியும். முதல்ல நீங்கள் பண்ணுற காரியம் தப்பான ஒரு காரியம், சரி அதுவே ஜெயிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க வேண்டிக்கிறள், ஆனால் நேரங்காலம் அதுக்கு அனுகூலமாக இல்லை, அதனால் உங்களுக்கு பெரிய அபத்தை விளைவிக்கும். அதனால் தயவு பண்ணி இது மாதிரி பண்ணாதீங்கோ, இதை விட்டுடுங்கோ அப்படின்லாம் பல விதத்தில் சொல்லி பார்த்தார். ஜோதிஷ ரீதியாக இப்படி இருக்குது, கிரகங்கள் இப்படி இருக்குது, எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுக்கிற காரியம் வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த நேரம் காலம் கூடி வரணும், அது சரியாக இருக்கணும்.
ஜோதிஷ சாஸ்திரத்தில் இன்னும் ரொம்ப இதெல்லாம் பார்க்குறவர்களை என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதெல்லாம் பார்ப்பா. சகுனம் பார்க்குறது, சகுன சாஸ்திரம் அப்படின்னு இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதையே, அந்த பேசுகிறதையே ஒரு நல்ல ஒரு அறிகுறி. சகுனம்னாலே நமக்கு அறிகுறி. இதெல்லாம் வருதா, ஒரு நல்ல விஷயத்துக்கு கிளம்புறதே தாப்பில் எப்படி நல்ல சகுனமாக இருக்கா, இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி ஹோரை அப்படின்னு சொல்லுவாள். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஹோரை திங்கக்கிழமை, திங்கக்கிழமை அப்படின்னா அந்தந்த கிழமை என்றைக்கு ஆரம்பிக்கிறதோ அந்த சூரிய உதயத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு அந்த ஹோரையாக இருக்கும். திங்கக்கிழமை அப்படின்னா திங்களோட ஹோரை. அதுக்கப்புறம் ஒன்று விட்டு ஒன்று பின்பக்கமாக போயின்னு இருக்கும். இந்த திங்களோட ஹோரைக்கு அப்புறம் அடுத்தது என்ன வரும்னா செவ்வாய் வராது. திங்களுக்கு முன்னால் என்ன இருக்குது, ஞாயிறு இருக்குது. ஞாயிறுக்கு முன்னால் என்ன இருக்குது, சனி ஹோரை வரும். அடுத்தது திங்களுக்கு அடுத்தது சனி வரும். சனிக்கு அடுத்தது என்ன ஹோரை வரும் அப்படின்னா, சனிக்கு முன்னால் என்ன இருக்குது, வெள்ளி இருக்குது. அதுக்கு முன்னால் என்ன இருக்குது, வியாழன் இருக்குது. வியாழன் என்ன, குரு ஹோரை. இப்படி ரிவர்ஸில் போகும் இந்த ஹோரை. அதில் சுக்கிரன் அப்படின்னு சுபகிரகம் எதுவோ அந்த டைம், அந்த டைம்ங்கிறது அந்த கிரகத்தோட ஆளுகைக்கு உட்பட்ட டைம். அதில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு சுபனான சுக்கிரன், அதுக்கப்புறம் புதன், திங்கள், குரு, இவெல்லாம் சுபஹோரைகள். இந்த 4 ஹோரையில் நம்ம ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பித்தோம் அப்படின்னால் நமக்கு வெற்றி கிடைக்கும். இல்லாத மற்ற ஏதானும் ஆரம்பித்தோம், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சனி ஹோரையில் ஏதானும் ஒன்று பண்ணுறோன்னு ஆரம்பிக்கிறோம்னு வச்சுப்போ, அது என்ன பண்ணணும்னு இழுத்துண்டே போகும். லேசில் முடியாது, வளர்ந்துட்டே போகும். அதனால் ரொம்ப விஷயம் தெரிஞ்சுவா இந்த ஹோரை பார்த்து பண்ணுறது அப்படின்னு. நாம் ஏதோ ராகுகாலம் எமகண்டம் இது மாதிரி பார்க்குறதுன்னு வச்சுருக்கோம். ஆனால் இதெல்லாமும் ரொம்ப முக்கியமாக பார்க்குற வழக்கம் உண்டு. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நாம் என்ன தான் கெட்டிக்காரால் இருந்து பிளான் பண்ணி சாமர்த்தியமாக காரியம் பண்ணுறதுக்கு இருந்தாலும் அது வெற்றி அடையாதது அப்படிங்கிறது இந்த கோள்களோட நிலையை பொறுத்தது. அதைத்தான் இந்த ஜோதிடராக சொன்னார். ஆனால் அவள் அதை லட்சியம் பண்ணலை. எங்களுக்கு முன்னால் என்ன, இதுதான் அசுரகுணங்கிறது. எந்த ஒரு நல்லது சொன்னாலும் அதை லட்சியம் பண்ணாத அலட்சியப்படுத்துறது தான் அசுரகுணங்களில் ஒன்று. காரணம் என்னென்ன, தங்களோட பலத்திலேயே நம்பிக்கை, தங்களோட பலம்தான் ஜெயிச்சுடலாம் அப்படின்னு அப்படி பார்த்தார். ஆனால் அவள் சொன்னதை கேட்கல, இதே மாதிரியே பண்ணி வச்சுருந்தாளா பார்த்தார் தியாகராஜர். அதனால் அவர் என்ன பண்ணினார், சோழராஜா மாதிரி அவர் வந்துட்டார். சோழராஜா வடிவத்தில் இவர் குதிரை மேலே ஏறிண்டு நேராக அங்கே வந்தார். இந்த சிட்டர்ஸ்லாம் ரெடியாக பார்த்துட்டுருக்கா. இப்போ இதை தாண்டி போகிறதே பொத்துன்னு உள்ளுக்குள்ளே விழுந்துட போகிறார். அப்போ அவரை கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணி சிறைப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட வந்தாலோ இல்லையோ இவர் விழறாப்பில் போகிறார். ஆனால் விழலை. இவர் விழுந்துட்டாராக்கி இவரை பிடிக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் இவர் எங்கே தப்பிச்சுன்னு மேலே ஏறிவிட போகிறாரோங்கிறது கிடுகிடுகிடுன்னு எல்லாரும் வந்தால் அத்தனை பேரும் குழியில் விழுந்துட்டா. யார் தோண்டினாலோ அத்தனை பேரும் குழிக்குள்ளே விழுந்துட்டா. இவர் என்ன பண்ணார், நேராக குதிரையோட ஆகாசத்தில் கிளம்பினார். பறக்க ஆரம்பிச்சிட்டார். பறந்தார். சொன்னார், இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி ஏமாந்து போய்ட்டுமே கடைசியில் அப்படின்னு பார்த்தா, தியாகராஜரே தன்னோட பக்தரான அரசரை காப்பாற்றுறதுக்காக இப்படி வடிவத்தில் வந்தார். அப்படின்னா இவர்கள் பிளான் பண்ணினது எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் வழி நடத்துறதுனால, சரியாக நடத்துறதுனால அவர் அப்படி இருக்கார். அதனால தான் அவருக்கு ஈசானன், ஈஸ்வரனுங்கிற பேர்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.